ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் ஒன் பீஸ் எபிசோட் 47 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் நமக்கு பக்கியை தான் கட்டுறாங்க. பக்கி வந்து ஒரு சீமாசரை மாட்டிக்கிட்டு இருப்பா. அப்போ ஒரு பொண்ணு வந்து பக்கியை காப்பாற்றுவா. காப்பாற்ற மட்டும் இல்லாமல் உன்னோட டார்கெட் வந்து லூஃபி தானே, நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து நம்ம லூஃபியை வந்து சாவடிப்போம் சரியா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்களா. ஆமாம், அவனை நான் கொல்லாம விட மாட்டேன், எனக்கு இருக்கிறதுலே பெரிய பிரச்சனை அவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். சரி, நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பா. அவளும் நம்ம என்னோட குருவை வந்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறமேட்டு தான் லூஃபியை போய் பழி வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. உன் குரு எங்கன்னு கேட்டுட்டு இருப்பாளா. இல்லை, நம்ம எங்கே போனோம்னு தெரியல, கடைசியாக வந்து நம்மளை அடிச்சு துரத்துனாங்க, என் குரூமேட் எல்லாத்தையும் வந்து மக்கள் அடிச்சு துரத்துனாங்க, அந்த லூஃபி இதுக்காகவே நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பாங்க. அப்போ வந்து அவன் குரூமேட் எல்லாம் வந்து மக்கள் அடிச்சு துரத்துனதான் காட்டிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் அடிச்சு துரத்தி இங்கேருந்து போங்கடா எங்களோட இடம்டா அப்படின்னு சொன்னது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு அவங்க அந்த கப்பல்லேருந்து ஓடி இருப்பாங்க. அப்புறமேட்டு அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருப்பாங்க. பக்கியோட உடம்பு எடுத்து வச்சுட்டு, டேய் நம்ம கேப்டன் செத்து போயிட்டாரா, நம்ம வந்து இப்போ கேப்டனே இல்லாத ஒரு பைலட்டா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்களா. இதுல யார் கேப்டன் சொல்லி வேற பேசி முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. மோஜி சொல்லுவான், டேய் அந்த நாமின்றவன் மட்டும் வராம இருந்தாலும் வச்சுக்கேன், நமக்கு நிம்மதியா இருந்திருக்கும்டா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இந்த கபாக்குன்றவன் வந்து, ஜோரோ நெக்ஸ்ட் டைம் நான் பார்த்தேன்னா வச்சுக்கேன், அவனை நான் வெட்டி கொல்லாம விட மாட்டேன், அவன் சாவு என் கையில தான்டா, ஏன்னா வந்து என்னோட ஸ்வாட்லேருந்து அவன் தப்பிச்சிருக்கான்ல அப்படின்னு. அப்புறம் நம்ம லூஃபியோட குரூப் தான் கட்டுறாங்க. லூஃபி சொல்லுவான், டே என்னை பத்தி யாரோ பேசுனாங்க இப்படா, எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஜோரோ சொல்லுவான், ஆமாண்டா என்னை பத்தி யாரோ பேசுறாங்கடா, எனக்கு ஏதோ ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே நாமி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் லூஃபி. உடனே நாமி சொல்லுவா, ஆமா எனக்கு ஏதோ பேடா ஃபீல் ஆகுது, அவனே என்னை பத்தி பேசிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இந்த சரி உசோப் வந்து எதையோ கலக்கிட்டு இருப்பான். கலக்கி பார்த்தா வெடிச்சிரும். இதை பார்த்துட்டு, டே எதே மிஸ் மேட்சா கலக்கிட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். கரெக்டாக அந்த டைம் ஒரு மேப் வந்து மூஞ்சில விழுவும். அந்த மேப்ல தான் வந்து இவங்களோட பக்கியோட பைரட்ஸோட மெம்பர்ஸ்லாம் இருப்பாங்க. பக்கி செத்து போயிட்டான், அவனுக்கு வந்து நம்ம இறுதி மரியாதை சேர்த்தணும் அப்படின்னு சொல்லி சேர்த்திட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் சைட்ல பார்த்தா வந்து நான் தாண்டா கேப்டன் ஆவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கத்துவான். இல்லடா நான் தாண்டா கேப்டன் ஆவான்னு இன்னொருத்தவங்க கத்துவான். ஏன்னா நான் தான் வந்து வைஸ் கேப்டனா இருந்தேன், அதனால நான் தான் கேப்டன் ஆவான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் முட்டிக்கிட்டு ரெண்டு பேரும் சண்டை போட தயாராயிருவாங்க. உடனே வந்து பசங்களாம் சொல்லுவாங்க, டேய் நாங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு யாரு நாங்க கேப்டன்டா, அதுக்கப்புறமேட்டு யாரு கேப்டன் சொல்லி முடிவு பண்ணிக்கலாம் அப்படி சொல்லி ரெண்டு பேரும் பேசிட்டு இருப்பாங்க. உடனே மோஜி சொல்லுவான், டேய் நானே இந்த சிங்கத்தை கட்டுப்பிடிச்சு வச்சிருக்கேன், நான் தாண்டா இந்த கேப்டனா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இல்லடா நான் தாண்டா வந்து ஜோரோவே வந்து அடிச்சிருக்கேன், அதனால வந்து நான் தான் வந்து கேப்டனா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. நான் தாண்டா ஃபர்ஸ்ட் கேப்டன் என்னை கூப்பிடுவாரு, அதனால வந்து நான் தான் ஃபர்ஸ்டா இருப்பேன், நான் தான் வந்து கேப்டனா இருப்பேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. சரி வா ஃபர்ஸ்ட் மோதி பார்த்துக்கலாம், அதுக்கப்புறமேட்டு யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் வந்து கேப்டன் அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. ஒரு ஸ்டேஜை கட்டி ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அவன் அவனோட சைக்கிள்ல வந்துட்டு இருப்பான், ஆனா மோஜி வந்து அவனோட சாட்டையை வச்சு ஒரு இழுத்து விட்டுருவான். அப்புறம் மேல வந்து அங்கேருந்து ஜம்ப் பண்ணிடுவான். காட்டோ ஜம்ப் பண்ணி அங்கேருந்து வந்து ஒரு ஸ்லாஷ் அட்டாக் அப்படின்னு சொல்லி ஒரு அட்டாக்கை யூஸ் பண்ணுவான். பார்த்தா வந்து இவன் அந்த ரோப்பை வச்சு அந்த கத்தி அட்டாக் பண்ணியிருப்பான். அதுல வந்து அவனோட கத்தி எல்லாம் உடஞ்சி போயிடும். வாடா ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேக்ட் தான்டா, நீ ஜெயிக்கிறியா இல்லை நான் ஜெயிக்கிறியான்னு பார்க்கலாம்டா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அடிச்சிட்டு இருப்பாங்க. என்ன பார்த்தா குழந்தைத்தனமா அடிச்சிட்டு இருப்பாங்க, ரத்தம் தெரிய எல்லாம் வந்து பைலட்லாம் பார்த்துட்டு சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க ஒரு சைடு. டேய் நல்லா தாண்டா சண்டை போடுறாங்க, யார் ஜெயிக்கிறீங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் சாப்பிட்டுட்டே வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பாங்க. ராத்திரி ஆயிரும். அப்பயே வந்து முடியாம ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. எல்லா பைலட்ஸும் தூங்கிடுவாங்க. டேய் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தாண்டா வந்து கண்டிப்பா கேப்டன் ஆக தகுதியானவங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அடிச்சுட்டு நின்றுட்டு இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு ரெண்டு பேருக்குமே ஸ்ட்ரென்த்தே இருக்காது. அந்த டைம் வந்து மொஜியோட சிங்கத்தை தான் காட்டுவாங்க. அது தூக்கத்துல வந்து கனவு காணுகிட்டு இருக்கும், நான் வந்து ஒரு கேப்டன் ஆனா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சிங்கம் கேப்டனா இருக்குமா, இவங்க எல்லாம் வந்து அவங்க பைரட்ஸா இருப்பாங்களாம். இவங்க எல்லாம் சேர்ந்து வந்து எல்லாத்தையும் வந்து அட்டாக் பண்றது, இது ஊர்ல இருக்க எல்லாத்தையும் வந்து கொள்ளடிக்கிறது, சீபீஸ்ல வரும் அதெல்லாம் அட்டாக் பண்றது அப்படின்னு சொல்லி இருக்குமா. தூக்கத்துல எழுந்து போய் அவங்க ரெண்டு பேரும் அடிச்சு போட்டு நான் தாண்டா இனிமேல் கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இதை வந்து எல்லாரும் பார்த்துட்டு, இவன் இது சிங்கம் தாண்டா கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிங்கத்தை தூக்கி போட்டு கொண்டாடிட்டு இருப்பாங்க. நம்ம கேப்டன் வந்துட்டு நம்ம கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைம் வந்து ஒரு குரூ வருவாங்க. இவங்கலாம் யாருன்னா அது மனுஷங்களை கொண்டு சாப்பிட்ற குரூ. இவங்கள பார்த்துட்டு இவங்கெல்லாம் ஷாக் ஆயிடுவாங்க, இவங்கெல்லாம் வந்து ரொம்ப மோசமானவங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. பார்த்தா வந்து மொஜையும் கட்டையும் விட்டுட்டு மீது எல்லாரையும் வந்து அப்படியே தூக்கிட்டு போயிடுவாங்க அந்த சிங்கத்தோட. அந்த டைம் வந்து அட்டாக் பண்ணும்போது சிங்கமும் வந்து நான் தாண்டா பெரிய கேப்டன், அவங்கெல்லாம் அட்டாக் பண்ணாம விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அதுவாக ஒரு சைடு கத்த ஆரம்பிச்சிரும். கத்துனது மட்டும் இல்லாம அப்படியே வந்து எல்லாரும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்குமா. அந்த டைம் வந்து அவங்க ஈஸியா அட்டாக் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க, இவங்கெல்லாம் கொஞ்சம் பேர் தானே. அட்டாக் பண்ணி இவங்க தூக்கிட்டு போண்டா வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அடிச்சு போட்டு ஈஸியா தூக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க. அப்போ வர ஒரு சைடு பேசிட்டு இருப்பாங்க, டேய் இவங்கெல்லாம் ரொம்ப மோசமானவங்க இருக்காங்களா, இவங்கள்ட்ட இருந்து எப்படி நம்ம தப்பிக்கிறதுனே தெரியலடா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. அப்ப பக்கியை கட்டுவாங்க. பக்கி பாத்துருவான், இங்க ஏதோ நம்மள போஸ்ட் எல்லாம் வச்சிருக்காங்க, இங்கதான் இருக்காங்க இப்ப நம்ம பசங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் போட்டே பார்த்துட்டு வாங்க போலாம் நம்ம போய் அங்க என்னோட பைரட்ஸ் எல்லாத்தையும் காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா.
உடனே வந்து அந்த பொண்ணும் அவனும் அங்க போவாங்க. போய் பார்த்துட்டு, என்னோட சாவ போஸ்டர் ஒட்டி வச்சிருக்கீங்க, அதுவும் என்னோட பழைய பவுண்டரியோட பிக்க வச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அப்ப வந்து அந்த பொண்ணு வந்து சொல்லுவா, இந்த போட்டோல கூட உன் மூக்கு ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாளா. ஏய், என்னோட மூக்க பத்தி நீ பேசுறியா, நீ எல்லாம் பேசாதறியா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அடிச்சிட்டு இருப்பாங்க. உடனே அவன் சொல்லுவா, டேய் விட்றா, இது அப்புறமேட்டு பாத்துக்கலாம், ஃபர்ஸ்ட் இதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அவனும் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இதுக்கெல்லாம் எவன் காரணம் தெரில, நான் சும்மா விட மாட்டான் அவங்கள அப்படின்னு பார்த்துட்டு இருப்பேன். பக்கத்துல பார்த்தா மோஜியும் கட்டிக்கிரியும் படுத்திருப்பாங்க. இதை பார்த்துட்டு அவங்க ரெண்டு பேரும் எழுப்புனது இல்லாம இவங்கெல்லாம் கேப்டன் கேப்டன் சொல்லி கட்டிப்பிடிச்சிட்டு இருப்பாங்க. இங்க என்னடா ஆச்சு, நீங்க இவ்வளோ அடி வாங்கிருக்கீங்க, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்ப அந்த பொண்ணு சொல்லும், டேய் மனுஷங்களை தின்ற கூட்டம் வந்திருக்குடா, அவங்க தாண்டா வந்து இவங்கெல்லாம் உன்னோட ரூம்மேட்லாம் தூக்கிட்டு போயிருக்காங்க. இதுல பார்த்தாலே தெரியுது, இப்ப மட்டும் நம்ம சீக்கிரமா போலன்னா வச்சுக்கேன், அவங்க சீக்கிரமா செத்து போயிருவாங்க. ஸோ அதனால வா சீக்கிரமா போவோம், இங்க இருந்து அவங்கள போய் காப்பாத்த அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். சரி வாங்க சீக்கிரம் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போயிட்டு இருப்பாங்க. பார்த்தா எல்லா ரூம்மேட்டே வந்து ஒரு பானைகளை போட்டு சமைச்சிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு நல்லா சாப்பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வெட்டி வெட்டி போட்டுட்டு இருப்பாங்க. ரூம்மேட்ல உள்ளவங்க எல்லாம் பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. கேப்டன் நீங்க தானே கேப்டன், ஏதாவது செஞ்சு காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சிங்கமும் இங்கிட்ட அங்கிட்டும் ஆடும் கத்தும், ஆனா அவங்க எல்லாம் எதுவுமே பண்ண மாட்டாங்க, குத்தி குத்தி உள்ளாரெல்லாம் தள்ளி விடுவாங்க. இன்னைக்கு சாப்பாடு செமையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப பக்கியோட உடம்புலாம் இருக்குமா, அதெல்லாம் கட் பண்ணி விட்டுருவாங்க, கையில போட்டு கட்டியிருந்ததை கட் பண்ணி விட்டுட்டு, இதே வந்து சமைச்சிருங்கடா சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களா. பார்த்தாவது அது அந்த இடத்துல பறந்துட்டு இருக்கும். என்னன்னு பார்த்தா பக்கி பக்கத்துல வந்துடும். பக்கத்துல வந்தோடனே அவன் சாப் சாப் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பவரை யூஸ் பண்ணுவான். அதுல அவனோட தலை கை எதுவுமே இருக்காது, பட் ஆனா அதை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிரும். இதெல்லாம் பார்த்துட்டு இங்க என்னமோ நடக்குதுடா, இதை ஃபர்ஸ்ட் தடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த சிங்கெல்லாம் பார்த்துட்டு நம்ம கேப்டன் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் கேப்டன் சொல்லிட்டு இருப்பாங்க. பார்த்தா பக்கி வந்துருவான். சாப் சாப் ரீகால் அப்படின்னு சொன்னோன்னா எல்லாம் கிட்டக்க வந்துடும். அதோட உடம்பெல்லாம் ஒன்னா சேர்ந்து பழையபடி வேற லெவலா மாறிடுவான். டேய் நான் தாண்டா பக்கீத்த குளோனு, எவனையும் சும்மா விட மாட்டேன்டா, எல்லாரும் சாவா போறீங்கடா அப்படின்னு சொல்லி கத்திட்டு சிரிச்சிட்டு இருப்பான். இதெல்லாரும் பார்த்துட்டு பயந்துட்டு இருப்பாங்க. அப்ப பக்கி சொல்லுவான், டேய் என்னோட குரூமேட்டரா நீங்க அட்டாக் பண்றீங்க, அவங்க எல்லாம் சும்மாவே விட மாட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு பக்கி பாலை வச்சு அட்டாக் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பக்கி பால் அட்டாக் அப்படின்னு சொல்லுவான். அந்த இடமே போய் நொறுங்கிடும் ஃபுல்லாவுமே. அதுக்கப்புறமேட்டு அவன் விசில் ஊதிட்டு வா கிளம்புவான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களா. அதோட எல்லாரும் கிளம்ப ஆரம்பிச்சிருவாங்க. அட்டாக் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒருத்தவனே விடாதடா, எல்லாரையும் போட்டு கொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு மோஜி வேற அவன் சிங்கத்துல ஆட்டை கொடுத்துட்டு இருப்பான். இவன் வந்து கத்திய வச்சு சுத்தி வெட்டி வீசிக்கிட்டு இருப்பான். அப்புறம் பக்கியை கட்டுவாங்க. பக்கியை வந்து சாப் சாப் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட எல்லா அட்டாக்கையும் யூஸ் பண்ணிட்டு இருப்பான். இங்கேருந்து ஒருத்தவனும் சும்மாவா போகக்கூடாதுடா, ஏன்னா நம்ம க்ரூ மேலேயே வந்து கை வச்சிருக்காங்க, அதனால எவனையும் சும்மா விடக்கூடாதுடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் பிடிச்சி அட்டாக் பண்ணிட்டு இருப்பான். எல்லாரும் பயந்து பயந்து ஓடிட்டு இருப்பாங்க. டே இவன் டெவில் ஃப்ரூட் யூஸ் பண்றான்னு சொல்லிட்டு. பார்த்தா எல்லாரையும் அடிச்சு போட்டு வச்சிருப்பாங்க எல்லாரும் சேர்ந்து. ஒரு வழியா நம்ம தப்புச்சிட்டோம்டா, நம்ம கேப்டன் நம்ம கிட்டே திரும்பி வந்துட்டாரு, இனிமேல் நம்மளுக்கு எந்த புது கேப்டனும் இல்ல, நம்ம பக்கி கேப்டனே வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே பக்கி வந்து பழசெல்லாம் யோசிச்சு பார்ப்போம். லூஃபி அடிச்சது எல்லாத்தையும் அடிச்சு பார்த்துட்டு, டேய் நம்மளோட ஃபர்ஸ்ட் டார்கெட்டே வந்து லூஃபி தான்டா, அவனை மட்டும் நம்ம அடிச்சு கொன்னா போதும்டா, அதுக்கப்புறம் தான் நம்மளோட எல்லா டார்கெட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். எல்லாரும் பார்த்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களா. இந்த பொண்ணு யாருன்னு கேட்டோன்னா, இந்த பொண்ணு யாருன்னு தெரில, உன் பேர் என்ன நீயே சொல்லிடுறேன் அப்படின்னுவான். பக்கி கிட்ட மட்டும் வந்து கிட்டக்க வந்து காதுல சொல்லுவாளா. இதை சொன்னோன்னா அவன் ஷாக் ஆயிடுவான். சரி வா சீக்கிரம் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு லூஃபியை தேடி அவங்க அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிருவாங்க. எங்க போறாங்கன்னு பார்த்தா லாஃப்ட் ஐலாண்டுக்கு தான் போவாங்க. ஏன்னா பக்கிக்கு தெரிஞ்சு போயிடும், பக்கி வந்து கிராண்ட்லைன் தானே போறேன்னா ஃபர்ஸ்ட் லாஃப்ட் ஐலாண்ட் போனா தான் வந்து கிராண்ட்லைன் போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. உடனே வந்து லூஃபியை கட்டுவாங்க. ஏய் நம்ம இப்படியே போனோம் அப்படின்னா வந்து என்ன ஒரு நாள்ல போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் நாமி. அப்படியா, நம்ம இப்படியே போனா போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். உடனே சாஞ்சி சொல்லுவான், அங்க சமைக்கிறதுக்குலாம் நிறைய பொருள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைம் ஜோரோ சொல்லுவான், அங்க தாண்டா வந்து ஒன் பீஸை மறைச்சு வச்சிருக்க கேப்டன் இருக்கார்ல, அவரோட பிறப்பும் அங்கதான் இறப்பும் அங்கதான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாளா. உடனே வந்து லூஃபி கேட்பான், அப்ப வந்து கிங் ஆஃப் த பைரட் அங்கதான் பிறந்தாரா, அங்கதான் வளர்ந்தாரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆமாண்டா அங்கதான் பிறந்தாரு அங்கதான் வளர்ந்தாரு அப்படின்னு சொல்லி நாமே ஒரு சைடு சொல்லிட்டு இருப்பா. இது எல்லாத்தையும் கேட்டு நம்ம கண்டிப்பா அங்க போயே ஆகணும், அங்க போனா செம ஜாலியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இதோட இந்த எபிசோட் முடியுது கேஸ்.